அது திறக்காததுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமே வந்து இதுதான். எல்லா நாளும் அதை வந்து திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய ஒலிகளும் அதை வரக்கூடிய பவரும் வந்து மக்கள்னால சாமியை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த சக்தியை தாங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் வந்து அது எப்பவுமே வந்து மூடியே வச்சிருக்காங்க திருப்பதிக்கு. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து மாறும். என்ன கௌதம் சொல்ற, புதுசா சொல்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ட்ரூ. இது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னோட லைஃப்ல ஜஸ்ட் ஃபார் ஒன் டைம் நான் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து நானா எக்ஸ்பெக்ட் பண்ணி போக கிடையாது, அது கடவுளை அமைச்சு வச்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா வாரத்துல ஒரே ஒரு நாள், அது எந்த நாள் அப்படின்னா வியாழக்கிழமை தேர்ஸ்டே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பெருமாளோட அது அவர் அணிந்திருக்கக்கூடிய எல்லா உடைகளும் சரி எல்லா நகைகளும் சரி எல்லாத்தையுமே வந்து அதாவது விளக்கப்பட்டு ஒரு சின்னதா ஆடை மட்டும் அணிய வச்சு பால் மூலியமா அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வந்து இருக்கு. அந்த அபிஷேகத்துக்கு பேரு அது என்ன அபிஷேகம் அப்படிங்கறத நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க.